வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுத்த போராட்டம். திருகோணமலையில் கரையொதுங்கிய மிதவை படகு. திருகோணமலை கடற்கரையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்பு. அரசு சேவையில் ஆட்குறைப்பு சாத்தியமில்லை. 2025 புது வருடம் உதயமானது. முதல் வரவேற்ற நாடு. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நீதி வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலய முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசன்துறை வீதியினூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதையடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் என்ற ஸ்லோகங்களை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். திருகோணமலை கடற்பரப்பில் பௌத்த கொடிகளை தாங்கியவாறு வெறுமையான மிதவை படகு ஒன்று நேற்று முன்தினம் இரவு கரையொதுங்கியுள்ளது. குறித்த மிதவை படகு காணப்பட்ட புத்தகம் மற்றும் எழுத்துக்களை வைத்து அது மியன்மாரிலிருந்து வந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் வாழைச்சேனை கடற்பரப்பிலும் நேற்று இதைவிட நீளமான மிதவை படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இந்த படகில் சமைத்து உண்டதற்கான அடுப்புகள் மற்றும் பாத்திரங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மியன்மாரிலிருந்து 115 பேருடன் வருகை தந்த படகு ஒன்று கடந்த 19ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் வந்த அகதிகள் தாம் 3 படகில் வந்ததாகவும் இடைநடுவில் 2 பழுதடைந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குவாட்லூப் தேவாலயத்திற்கு பின்புறமாக கடற்கரை பகுதியில் நேற்று காலை பெண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நீர்கொழும்பு தங்கோட்டுவ பகுதியை சேர்ந்த 86 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்கரையின் ஓரமாக கைப்பையும் ஆடைகளுடன் கூடிய பணப்பையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இவர் திருமணமாகாதவர் எனவும் தெரிய வந்திருக்கின்றது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்க ஊழியர்களில் குறைப்பை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசு சேவையில் மக்களை திறம்பட மற்றும் வினைத்திறனுடன் ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களை நாட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சுகாதார அமைச்சின் கீழ் நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்புகள் சேவை தேவையை விட அரசியல் தேவைக்காக செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போலீசின் யூடியூப் சேனல் உட்பட பல உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பான சமீபத்திய நிலைமை குறித்து போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் கணக்குகள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் திகதி அன்று மாலை சைபர் தாக்குதலுக்கு உள்ளானது. உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் கணக்குகள் தற்போது மீண்டும் இலங்கை போலீசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் யூடியூப் சேனல் இன்னும் இலங்கை போலீசின் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. அதை போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சைபர் தாக்குதல் தொடர்பில் கணனி குற்ற புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபட்டி தீவில் ஆங்கில புத்தாண்டு 2025 உதயமானது. 2025 புத்தாண்டை உலகிலேயே முதல் நாடாக கீரிப்பட்டி டோங்கா தீவுகள் வரவேற்றிருக்கின்றது. கீரிப்பட்டி தீவில் புத்தாண்டை வரவேற்று மக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அதேவேளை 2025ஆம் ஆண்டினை வரவேற்ற முதல் தீவாக கீரிப்பட்டி தீவு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நியூசிலாந்திலும் புத்தாண்டு பிறந்துள்ளது. 2025இல் நுழைந்த உலகில் முதல் நாடு என்ற பெருமையை நியூசிலாந்து பெற்றுள்ளது. நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரமான ஆக்லாந்தில் சின்னமான ஸ்கை டவர் விழாக்களின் மைய பகுதியாக செயல்பட்டது. பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் வானவேடிக்கை காட்சியுடன் திகைக்க வைத்தது. ஆயிரக்கணக்கானோர் கரையோரத்தில் கூடி ஆரவாரம் செய்தும் பாடியும் வானத்தை வண்ணமயமான வண்ணங்களால் பிரகாசிக்க செய்ததுடன் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சென்னை மெரினா கடற்கரை மூடப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வாகனங்களில் மக்கள் ஈசிஆரை நோக்கி படையெடுத்து வருவதால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை மூடப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரை உள்புற சாலையில் வாகனங்கள் நுழையாமல் தடுக்கும் வகையில் அனைத்து வழிகளிலும் சாலைகள் தடுப்பு கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை உள்புற சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் அனைத்தும் கலங்கரை விளக்கத்திற்காக பின்புறம் வழியாக மட்டுமே வெளியேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை சந்திப்பு அருகில் மணிமண்டபத்தை வண்ண பூக்களால் அலங்கரித்துள்ளனர். கண்ணை கவரும் வகையில் அழகிய வண்ணங்களோடு இருப்பதால் பொதுமக்கள் நின்றபடி சுயப்படம் எடுத்து வருகின்றனர். சீனாவிலிருந்து 1949இல் உள்நாட்டு போருக்கு மத்தியில் தாய்வான் பிரிந்தது. ஆனாலும் சீனா தனது இராணுவ பலத்தின் மூலம் தாய்வானை அடைய தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது. இதற்கிடையே தாய்வான் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது. இதனால் தாய்வானுடன் பல்வேறு நாடுகள் தங்களது தொடர்பை வலுப்படுத்தி வருவது சீனாவுக்கு கடும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி தாய்வானுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சீன தொலைக்காட்சியில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் புத்தாண்டு செய்தி வெளியிட்டுள்ளார். அப்போது அவர் கூறுகையில், தாய்வான் ஜலசந்தியின் இருபுறமும் உள்ள சீனர்களான நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தாய்வானை சீனாவுடன் இணைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தாய்வானை தனது பிரதான நிலைப்பகுதியின் ஒரு பகுதியாக சீனா உரிமை கோருகின்றது. மாற்றம் மற்றும் கொந்தளிப்பு ஆகிய இரண்டும் உள்ள உலகில் சீனா ஒரு பொறுப்பான பெரிய நாடாக உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தத்தை தீவிரமாக ஊக்குவித்து உலகளாவிய தெற்கிடையே ஒற்றுமையை மற்றும் ஒத்துழைப்பை ஆழமாக்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1858 இலங்கையில் முதலாவது தந்திச் சேவை கொழும்புக்கும் காலிக்கும் இடையில் ஆரம்பமானது. 1883 இலங்கையின் தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு என 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. 1985 பிரித்தானியாவில் முதலில் அலைபேசி தொடர்பை வோடாபோன் நிறுவனம் ஏற்படுத்தியது. 2008 ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா மகேஸ்வரன் கொழும்பில் பொன்னம்பலவாணீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.